அஸ்ட்ரோசிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டின் குரோதி வருடத்தின் முதல் மாதமா வருவது இந்த சித்திரை மாதம். நம்ம ஜோதிட முறைப்படி சூரியனை மையமா கொண்டு கணக்கிடப்படுவதுதான் வருடம். ஒவ்வொரு ராசியிலையும் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் அப்படிங்கிறது தொடங்கும். அந்த வகையில சூரிய பகவான் மேச ராசியில சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த சித்திரை மாதமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சித்திரை மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்தின் தொடக்கமே தமிழ் வருட பிறப்பா நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்துல சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்புகள் அப்படிங்கிறது அதிகம் நமக்கு கிடைக்கும். சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் அப்படிங்கறதால அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த நாள்ல வாங்கி படிக்க தொடங்குவாங்க. இந்த தமிழ் வருட வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல நம்ம முன்னோர்கள் அனைவருமே இந்த தமிழ் வருட பிறப்பு நாள்ல வேப்பம்பூ பச்சடை செய்வது வழக்கம். வேப்பம்போட வெல்லம், புளி உள்ளிட்ட 3 விதமான இனிப்பு, கசப்பு, புளிப்போடு இருக்கக்கூடிய 3 விதமான சுவையையும் சேர்த்து நமக்கு தருவாங்க. இது ஏன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிறது கலந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தத்துவத்தை கொண்டு நமக்கு எல்லாமே இருக்கும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கசப்பும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலந்த கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன பலன்கள் அவங்களால நமக்கு கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படின்னாலே 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது நமக்கு. சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீனத்திலிருந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாயும் போறாரு. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் ரிஷபராசிக்கு குரு போறாரு. குரு பயிற்சி நடக்க போகுது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேச ராசியில புதன் இருக்கிறாரு. இதை இல்லாம சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்குது. 14/4/2024 முதல் 22/4/2024 வரை கும்பராசியில சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. இந்த காலகட்டத்துல சற்று உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரர்களும் 1/5/2024 நடைபெறும் குரு பெயர்ச்சி, குருவின் பார்வை பதியும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகல போகுது. வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வீடு தேடி வரப்போகுது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் நமக்கு தொடங்க இருக்குது. எல்லா விஷயத்திலேயுமே புதுமையை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இருந்தாலும் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரும் விதத்துல இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், இட மாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் வரும். வழக்குகள் நீதிமன்றத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமா முடியலாம். ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த தொல்லைகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு நண்பர்கள்லாம் உறுதுணையா இருப்பாங்க. சூரியனோட பயிற்சியால மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதத்துல பெரிய அளவுல பொருள் வசதிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். உங்களுடைய துணையோட ஆதரவு இந்த மாதத்துல நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரத்துல பல சவால்களை சந்திச்சாலும் ஒரு சில இழப்புகள் வந்தாலும் அதையும் தாண்டி நான் முன்னேறுவேன் அப்படிங்கிறவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது குறையவே குறையாது. ஆரோக்கியத்தில் புது தெம்பே பிறக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு. உங்க ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல சுக்கிரன் வராரு. மேஷ ராசிக்கு சுக்கிரன் சித்திரை மாதம் 12ஆம் தேதி போறாரு. சுக்கிரன் லாபஸ்தானத்துக்குள்ள இருக்கும் பொழுது வரவுக்கு ஏத்த செலவு அப்படிங்கிறது உண்டு. செலவுக்கு ஏத்த வரவு உண்டு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், இல்ல வரவுக்கு ஏத்த செலவு உண்டு அப்படின்னு வச்சாலும் வச்சுக்கலாம். சில காரியங்களை அதிக முயற்சி எடுக்கணும், அதன் பிறகுதான் முடியும். உங்களுக்கு பாக பிரிவினைகள்லாம் இந்த மாதத்துல சுமூகமா முடியும். இதே மாதிரி பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்து வாங்கலாமா அப்படின்னு சிந்தனை செய்வீங்க. பிள்ளைகளோட கல்யாண கனவுகளை நனவாக்கும் முயற்சியிலெல்லாம் இந்த மாதத்துல முயற்சி செய்துட்டு வருவீங்க. பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாவே குறையும் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாயோட சேர்க்கையும் இருக்குது.
கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. வாக்கியஸ்தானம் வலுவிழப்பதால் பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். உங்களுக்கு உதவுவதா சொன்னவங்க கூட கடைசி நேரத்துலலாம் கையை விரிச்சிருவாங்க. உற்றார் உறவினர்கள்லாம் இந்த நேரத்தில் யார் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏமாற்றங்களை அதிகம் சந்திக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதால எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கண்காணிப்போடும் விழிப்போடும் இருக்கணும். யாரையும் நம்பி எந்த செயலையும் இறங்கக்கூடாது. யாரையும் நம்பி எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. யாரையும் நம்புவது கூடாது. இடம் பூமி வாங்கினாலும் விற்றாலும் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். உங்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடு, வேலை, அலுவலகம் அப்படின்னு நீங்க விரும்பிய மாற்றங்கள் அனைத்துமே இந்த சித்திரை மாதத்துல மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதனோட வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. உங்க ராசிக்கு அதிபதியானவர் புதன் ஒரு வக்ர நிவர்த்தி ஆகும் போது உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமா குறைய தொடங்கும். எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியாகவும் பணிபுரிவீங்க. கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறையும் உங்களுக்கு. அதை அடைப்பதற்கு தேவையான சிறு முயற்சியாவது இந்த மாதத்தில் செய்வீங்க. நமக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய மனது அப்படிங்கிறது சற்று பாரமாக தான் இருக்கும். நம்மளுடைய கடன் அடைஞ்சாலே நமக்கு முழு நிம்மதி, முழு சந்தோஷம் கிடைக்க தொடங்கிடும். மாதிரி ஆன்மீகத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தோடு புனித பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. திடீரென அறிமுகமான நபரால் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகுது. இது மாதிரி மீன ராசிக்கு செவ்வாய் போறாரு. இந்த மாதத்தின் 9ஆம் தேதி அவர் தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் வரும்போது உங்களுக்கு தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒப்பந்தங்கள்லாம் சேரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவீங்க. இதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஆர்டர்கள் எல்லாம் வரலாம். இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளிநாட்டு செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக சேரும் உங்களுக்கு. கடந்த சில வாரங்களாகவே வக்கரமாக இருந்த புதன் வக்கரன் நிவர்த்தி அடைவது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் குழப்பங்களை தீர்க்கும். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனதவல் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா, அப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு. இனிமேல் அந்த குழப்பம் அப்படிங்கிறது வராது. உங்களுக்கு உடலும் மனமும் உற்சாகம் அடைந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதட்டமாக இருந்துட்டு வந்த நிலை எல்லாமே மாறி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமைய போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷப ராசிக்கு குரு பகவான் போறாரு. குரு பயிற்சி இருக்குது. உங்க ராசிக்கே 10க்கும் 7க்கும் அதிபதியானவர் குரு. அவர் மறைவிடத்துகளை இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு. இந்த குரு பயிற்சியின் விளைவா மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வருமானங்களும் உங்களுக்கு சேரும். அதே மாதிரியே குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதியுது. எனவே அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இழப்புகளை ஈடு செய்கிற அளவு உங்களுக்கு புதிய முயற்சிகள், வழிவகைகள் எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உயரதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. இடமாற்றம், கூடுதல் சலுகைகள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க தொடங்க போகுது. குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்க போகுது. தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே இனிமேல் ஒவ்வொன்றா நடக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில். ஆனால் மக்களோட செல்வாக்கையும் நீங்கள் பெற்றுக்கிறது தான் நல்லது. மேச ராசிக்கு புதன் போறாரு சித்திரை மாதம் 23ஆம் தேதி. ராசிக்கு லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்குது. அதனால குழந்தைகள் கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய திருப்பங்கள் கூட வரும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் தானாகவே நடக்க போகுது. மாணவர்கள்லாம் போட்டிகளில் பங்கு பெற்றீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்கள்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகலாம் இந்த மாதத்தில். சித்திரை மாதம் 10 நாளுக்கு குடும்பம், உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான குழப்பமான சூழல் தான் வரலாம். அதே மாதிரி தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். எனவே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது குரு பயிற்சி வரைக்கும் பொறுமை காக்கிறது அவசியம்.
வீட்டு மனை வாங்குவது, விற்பது, வீடு கட்டுவது, நிலம் விற்பனை செய்வது, அனைத்து சொத்து விஷயங்களுமே சித்திரை மாதம் முழுவதுமே மிதுன ராசியரெல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து விஷயத்தில் எந்த விதமான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் விரய குருவாக வருது. அதாவது 12ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறாரு. அதனால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய தூக்கத்தை கூட அது பாதிக்கும். ஆனால் குரு பயிற்சியால் உடல் ஆரோக்கிய பாதிப்பில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது. அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏகாதசி நாட்கள்லையும் சரி, சனிக்கிழமையிலையும் பெருமாளை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதிநிலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய தொடங்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வணங்கி நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது அனைத்து வழிகளிலிருந்தும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.